சிலுவையிலே இயேசு பேசிய 5வது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். சிலுவையிலே இயேசு பேசிய 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன். ஏன் தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன் என்று சொன்ன தேவன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வசனங்கள் வரை நாம் வாசிக்கிற பொழுது வானங்களை படைக்கையிலே அங்கே இருந்தார். சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலே சமுத்திர ஜலம் கரையை மீறாதபடிக்கு எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் செய்கிற பொழுது அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்த தேவன் அவருக்கு தாகமாக இருக்கிறது என்று ஏன் கூறுகிறார்? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை நாம் வாசிக்கிற பொழுது வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் தன் குழந்தை சாகிறதை பார்க்க முடியாமல் ஆகார் என்ற ஒரு பெண் கதறுகிற பொழுது அவளுக்கு தண்ணீரை வனாந்தரத்திலே கொடுத்தவர். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கிற பொழுது சிம்சோன் என்ற ஒரு நியாயாதிபதி தன் ஜனங்களுக்காக அவன் போராடுகிற பொழுது தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் சாக கிடக்கிற பொழுது அவனுக்கு நீரூற்றை காண்பித்த தேவன். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தாவீது ஒலிமுக வாசலில் உள்ள கிணற்றின் தண்ணீர் மேல் ஆசையுள்ளவனாய் என் தாகத்துக்கு யார் கொண்டு வருவார் என்று கேட்ட உடனே அதை கூட வரவழைத்து அவனுக்கு கொடுத்த தேவன் ஏன் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இப்படி சொன்ன தேவன் ஏன் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். முதலாவது காரணம், அவர் மாம்ச சரீரத்திலே இருந்ததினால் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். காரணம் என்ன? சிலுவை மரணம் என்பது மிகவும் ஒரு கொடிதான மரணம். இங்கே இயேசுவை அவர்கள் சிலுவையிலே அடிப்பதற்காக கொண்டு சென்று அவரை வாரினால் அடித்து அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தும் அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்தினார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு மனிதன் ஆக்சிடெண்ட்டில் சிக்கி எல்லா இரத்தமும் போகிற பொழுது அவன் கேட்கிற காரியம் என்னவென்றால் தண்ணீர் தண்ணீர். முடியாத கட்டத்திலே இரத்தமெல்லாம் இழந்த பிறகு ஒரு மனிதனிடம் கூக்குரல்தான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை. ஆகவேதான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2வது காரணம், வேத வாக்கியம் நிறைவேற அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னதாக பார்க்கிறோம். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்த காரணமே தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு. இங்கே பார்க்கிறோம், சங்கீதத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்ற அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் சிலுவையிலே அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். 3வது பார்க்கிறோம், அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னது அவருடைய ஆத்தும தாகத்தை குறிக்கிறது. சிலுவையிலே ஆண்டவர் ஏன் இத்தனை பாடுகளை சகித்து கொண்டார் என்றால், நம்மேல் வைத்த அன்பினாலே. மனுக்குலம் எல்லாம் தேவனை விட்டு பிரிந்து பாவத்திலே விழுந்து அடிமைத்தனத்துக்குட்பட்ட பொழுது அவர்களை மீட்க வேண்டும், இந்த ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு பிரதான நோக்கத்திற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் எடுத்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திலே வந்தார். அவர் சிலுவையிலே மரித்ததின் முதன்மையான நோக்கம், இழந்து போன மனுக்குலத்தை எப்படியாவது மீட்க வேண்டும், ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும், பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்கிற ஒரு பிரதான நோக்கத்தோடு தான் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் ஏசாயா சொல்லுகிறார். 53ஆம் அதிகாரம் 11-12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன்.
பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். ஆம், நமக்காக அவர் பட்ட வேதனைகள், அவர் பாடுகளை நினைத்து பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆத்துமாக்களை அவருக்கு கொள்ளை பொருளாக கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்பியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி அதற்காகவே நான் தாகமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய ஆத்தும தாகத்தை அது வெளிப்படுத்துகிறது. முதலாவது மாம்ச சரீரத்தில் இருந்ததினாலே தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது பார்த்தோம், வேத வாக்கியம் நிறைவேறும்படிக்கு நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது பார்த்தோம், நம்முடைய ஆத்துமாக்களை மீட்கும்படிக்கு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய விலையேறப்பெற்ற இந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்கும்படிக்கு தாகமாயிருக்கிறேன் என்று நம்முடைய ஆத்துமாக்களில் உள்ள ஆத்ம தாகத்தை அவர் வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றால், தாகமாயிருக்கிறேன் என்று யாரிடம் சொல்கிறார்? அதுதான் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் இருமுறை தாகமாயிருக்கிறேன் என்று சொல்வதாக. முதலாவது அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னது யாரிடம் என்றால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு சமாரிய ஸ்திரீயிடம் ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். அதை கேட்ட அந்த சமாரியா ஸ்திரீ இயேசு கேட்ட உடனே தண்ணீரை கொடுக்கவில்லை. அவள் என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவரே, நீர் உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி. யூதனாயிருக்கிற நீர் என்னிடத்திலே வந்து தாகத்துக்கு தா என்று கேட்கிறது என்ன என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இதை கேட்டவுடனே அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், ஆண்டவரே, அந்த தண்ணீர் நான் தாகமுடையாமல் இருக்கும்படிக்கு எப்பொழுது எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறாள். அவர்களுடைய சம்பாஷணை நடக்கிறது. மேசியாவை குறித்து பேசுகிறார்கள். இப்பொழுது அந்த சமாரியா ஸ்திரீ என்ன செய்தாள் பாருங்கள். உடனே தன் கிராமத்துக்கு போய் தன் கிராமத்து ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்தாள். இவர்தான் மேசியாவோ, இவர்தான் இரட்சகரோ, எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி தன் கிராமத்தையே கர்த்தரிடத்திலே கொண்டு வந்து விட்டாள். தாகத்துக்கு தா, நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாளோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய உண்மையான தாகத்தை அறிந்தவளாய் ஒரு கூட்ட ஜனத்தை அழைத்து வந்து அவருடைய ஆத்தும தாகத்தை தீர்த்தார். இரண்டாவது பார்க்கிறோம், சிலுவையிலே கர்த்தர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யாரிடம் சொல்லுகிறார்? உங்களிடமும் என்னிடமும் தான் அதை சொல்லுகிறார். ஒரு சமாரியா ஸ்திரீயிடம் சொன்னது போலவே இன்றைக்கும் நம்மோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 28 அவர் சொல்லுகிறார், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அங்கிருந்தவர் சேவகர்கள் என்ன செய்தார்கள்? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அதே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 48 நாம் வாசிக்கிறோம். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். யோவான் 19:30 நாம் வாசிக்கிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது 2 விதமான காடிகளை கொடுக்கிறார்கள். முதலாவது கொடுக்கிற காடி கசப்பான காடி. மத்தேயு 27:34 அவருக்கு கொடுக்கப்பட்டது கசப்பான காடி. கர்த்தர் அதை விரும்பவில்லை, குடிக்கவில்லை. இரண்டாவது 27:48 நாம் வாசிக்கிறோம். அங்கே கொடுக்கப்பட்ட காடி கசப்பில்லாத காடியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருக்கு எதை குடிக்க கொடுக்கிறோம்? கசப்பான காடியை கொடுக்கிறோமா? கசப்பில்லாத காடியை கொடுக்கிறோமா? கசப்பான காடி அவருக்கு குடிக்க மனமில்லாதிருந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்.
அப்படி என்றால் கர்த்தருக்கு நாம் குடிக்க கொடுக்க வேண்டியது என்ன? தாகமாய் இருக்கிறேன் என்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிற தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டியது என்ன? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது மேன்மையான காரியங்களை அல்ல, இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களையோ பெரிய காரியங்களையோ அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் மனுஷனிடத்தில் எதிர்பார்ப்பது, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது நம்முடைய இருதயத்தை. ஒவ்வொருவரிடமும் ஆண்டவர் கேட்கிற ஒன்றே ஒன்று, மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தா. நாம் எப்படிப்பட்ட இருதயத்தை அவருக்கு கொடுக்கிறோம்? தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுக்கு நாம் எப்படிப்பட்ட இருதயத்தை கொடுக்கிறோம்? கசப்பான இருதயத்தை கொடுக்கிறோமா? திருக்குள்ள இருதயத்தை கொடுக்கிறோமா? கல்லான இருதயத்தை கொடுக்கிறோமா? அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயத்தை கொடுக்கிறோமா? அல்லது நன்றி கெட்ட இருதயத்தை கொடுக்கிறோமா? இப்படிப்பட்ட இருதயத்தை நாம் கொடுப்போம் என்றால் அவருக்கு கசப்பான காடியை நாம் கொடுக்கிறோம். அவருக்கு உண்மையான பிரியமான இருதயம் என்னவென்றால் ஜீவ தண்ணீரால் நிரப்பப்பட்ட சுத்த இருதயம். அப்படிப்பட்ட சுத்த இருதயம்தான் அவருடைய தாகத்தை தீர்க்கும். அதைத்தான் சமாரியா ஸ்திரீ செய்தார். ஜீவ தண்ணீரை பற்றி அவர் சொன்ன உடனே அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் உள்ளவளாய் அவள் ஒரு கூட்ட ஜனத்தை அழைத்து வந்தார். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு நாம் எதை கொடுக்கிறோம்? கசப்பான இருதயத்தையா? உண்மையுள்ள ஜீவ தண்ணீரால் நிரப்பப்பட்ட சுத்த இருதயத்தை அவருக்கு கொடுக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். வேதத்திலே வாசிக்கிறோம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வெடிப்புள்ள தொட்டியை கொண்டு இருக்கிறோமா? உலகம் தருகிற சிற்றின்ப மோகங்களினால் திருப்தியாகி தாகத்தை திருப்திப்படுத்தி கொள்ளுகிறோமா? அல்லது ஜீவ தண்ணீரால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவருக்கு நாம் எப்படி அவருடைய தாகத்தை தீர்க்கிறோம்? இந்த நாட்களில் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போமா? கடைசியாக ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், அவருடைய தாகத்தை நாம் தீர்க்க வேண்டும் என்றால் நாம் தாகமுள்ளவர்களாய் மாற வேண்டும். தரித்திரருக்கு கொடுக்க நாம் தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்க தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு இறங்க தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஊழியங்களுக்கு கொடுக்க, ஊழியங்களை செய்ய தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேத வசனத்தின் மேல் தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டுமென்றால் ஆத்துமாக்களை அவருக்கென்று ஆதாயம் செய்து அவருக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்கள்தான் அவருடைய தாகத்தை தீர்க்க முடியும். ஒரு நாளும் தேவன் விரும்பாத வெடிப்புள்ள தொட்டியாக நாம் மாறவே கூடாது. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். தாகமாயிருக்கிறேன் என்கிறவருக்கு நாம் என்ன பரிசாக கொடுக்க போகிறோம்? அதை யோசித்து பார்ப்போம். இந்த நாட்களிலே ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஒரு கூட்ட ஜனத்தை அவருக்கென்று ஆதாயமாக்கி அவருடைய ஆத்தும தாகத்தை தீர்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.